ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன லன்ச் பண்ணுறேனே ஒன்றும் புரியலை. சரி, கீரை வாங்கினேன். கீரையை கடைஞ்சிலான்ட்டு ஒரு ஐடியா. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாமா? இன்னொரு சிறுபருப்பு அலசி குக்கரில் எடுத்துக்கிட்டேன். 2 வெங்காயம், 3 தக்காளி, 2 பச்சை மிளகா எல்லாம் சேர்த்தாச்சு குக்கரில். ஒரு கட்டு கீரை கிள்ளி அலசி எடுத்துக்கிட்டேன். அதையும் குக்கரில் சேர்த்துக்கிட்டேன். மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு, போதுமான அளவு தண்ணீர் குக்கரில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு 3 விசில் வரட்டும். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அப்புறம் அதுக்கு காரமாக ஒரு வறுவல் செய்வோம். அதுக்கு கருணக்கிழங்கு வாங்கி தோல் சீவி சின்ன சின்ன பீஸாக நறுக்கி கடாயில் எண்ணெய் விட்டு நல்லா பொன்னிறமாக அப்படியே வெறும் கடாயில் பண்ணிட்டு குழம்பு மிளகாத்தூளை போட்டு நல்லா திருப்பி திருப்பி விட்டோம்னா பொன்னிறமாக மாறும். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அப்படியே விட்டுடலாம். நல்லா பொன்னிறமாக மாறி பார்க்கவே அழகாக இருக்குது. ஒரு காரமான கருணக்கிழங்கு வறுவல், கீரைக்கு பொருத்தமான கருணக்கிழங்கு வறுவல் பண்ணியாச்சு. இப்போ குக்கர் ப்ரெஷர் அடங்கிடுச்சு. குக்கர் மூடியை திறந்துட்டு கீரை நல்லா வெந்து மசிஞ்சிருச்சு. ஒரு மத்து போட்டு கடைஞ்சிட்டு அதை ஒரு கடாயில் ஆயில் விட்டு கடுகு போட்டு கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகா சேர்த்து கடுகு வெடித்தோன்னா கடாய் வெயிட்டாக இருக்கனால கடுகு டக்குன்னு சூடேற மாட்டேது. கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். சாம்பார் வெங்காயம் 1 சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம கடைஞ்சி வச்ச கீரையை அப்படியே தாளிப்பு கொடுத்துடலாம். அவ்வளோதான் மக்களே. அப்புறம் நம்ம கரண்டியால் கிளறி விட்டுட்டு போதுமான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், கொதிச்சிச்சு. கொத்தமல்லி மேலே தூவிட்டு இறக்கிடலாம். கொஞ்சம் ரசம் வச்சுக்கணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஆயில் விட்டு கடுகு, காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டாச்சு. புளி, தக்காளி எல்லாம் கரைச்சி வச்சுருக்கேன் தனியாக. ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டாச்சு. பெருங்காயத்தூள் போட்டேன். அப்புறம் மிளகு ஜீரகம் எல்லாம் தாளிச்சிட்டு நுணுக்கி வச்சது தாளிச்சிட்டு புளி கரைச்சி வச்சது ரசம் அப்படி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். அந்த பாத்திரத்தையும் கழுவி தண்ணி சேர்த்துக்கிட்டு போதுமான அளவு. அவ்வளோதான், ஒரு கொதி வந்தோடனே ரசத்தை இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல்.